ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பா. இப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்போ தான் நான் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. மிஸ்ஸா ஒரு நிமிஷம் நில்லு, இங்கே வந்து உனக்காக நான் ஒருத்தன் காத்துட்ருக்கேன். உனக்கு ஏதாவது மனசில் கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட வந்து நீ பேசு. நம்ம 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான், அதை நீ என்றைக்கும் மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, கண்டிப்பாக ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக போகிறா. இங்கே பார்த்தா புருஷன்காரன் ரைனா கூட இருந்துட்டு காலையில் ஏஞ்சி பார்த்துட்ருக்கான். நம்ம என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாக அந்த இடத்த விட்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே ரைனா என்ன பண்ணுறான்னா ரொம்ப நல்லவளாட்டம் வந்து ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. என்ன குட் மார்னிங் நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஹீரோயினுக்கு தான் எல்லா விஷயம் தெரியுமே. டக்குனு புருஷன்கார வந்து ஹீரோயின் கிட்ட என்னம்மா நைட்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தியான்னு சொல்லி கேட்க, ரைனா நைட்டு நீங்கள் நல்லா தூங்குனீங்களான்னு ஒரு மாதிரியாக கேட்குறா. அதுக்கப்புறம் ஏதோ சாதனை பண்ண மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறா. வீட்டில் போயிட்டு ஹீரோயின் இப்போ தான் வந்து அவள் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பா. ஏன்னா ரைனாவும் ஹீரோயின் ஃபியான்சியும் ஒன்றா சேர்ந்தாதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும், எந்த தடங்களும் இல்லாதது ஹீரோயின் யோசிச்சு பிளான் பண்ணியிருப்பான். ஹீரோ வந்து crocodile கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி சப்ஸ்டியூட்டா என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ காலையில் புருஷக்கார ஆஃபீஸ்க்கு வரான். அந்த ரைனா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன டார்லிங் மறந்துட்டியா, ஈவினிங் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன நீ பேசுகிற, ஒன் டைம் தானே சொன்ன, திரும்ப ஏன் என்னை கூப்பிடுற அப்படின்னு இவன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒன்றும் இல்லை, எனக்கு மனசுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, நான் போய் ரைனாட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவன் பதறி போகிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உனக்கு என்ன மனசு கஷ்டமாக இருக்கு என்கிட்ட சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி அவள் கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறா. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு, யார் வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷனில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு தப்பாக கொடுத்தது, இதனால் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பைத்தியக்கார மேனேஜருக்கு ரொம்ப பயமாக போயிடுது. ஸ்ரேயா தான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணதுனால ஸ்ரேயா தான் அதுக்கு காரணம், அவள் தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு மேனேஜரு. ஸ்ரேயாவுக்கு ஒன்றும் புரியல, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்கா. இல்லை ஸ்ரேயா எதுவும் பண்ணலை, கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ வந்து சொல்கிறான், அந்த விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், தப்பு எங்கள் மேலே தான், யார் குற்றவாளியோ கண்டிப்பாக அவங்கள பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போயிருக்கா. அங்கே போய் ஹீரோயின் முணங்கிட்டு இருக்கா. ஸ்ரேயாவுக்கு ஒரு சப்ஸ்டியூட் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்னன்னு சொல்லி கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் ஸ்ரேயா அந்த தப்பு பண்ணலை, வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, தயவு செய்து அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்கிறப்ப இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இங்கே பார்த்தா அந்த பைத்தியக்கார மேனேஜரு நம்ம ரைனா கிட்ட போய் வலிஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு செல்லக்குட்டி, ஏன் டல்லாக இருக்க, நீ ஒன்றும் வருத்தப்படாத, இந்த ஜூஸை குடிச்சிட்டு நீ ஃப்ரெஷ் ஆயிரு, நான் தான் சொன்னேன்ல உன்னை பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்குறேன்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் பயப்படாத, அந்த பைத்தியக்கார ஸ்ரேயா வேலையை விட்டு அனுப்பிடுவோன்னு சொல்லிட்டு, நான் புது கார் வாங்கியிருக்கேன், 2 பேரும் நைட்டு வந்து எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு இவன் தப்பான இன்டென்ஷனில் பேசுகிறான். ரைனாக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்கிறா. அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலமான கேரக்டராக இருப்பான்னு தான் தெரியல. அப்படியே அவளும் வலிஞ்சு பேசிட்டு அவன் கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸை அவன் போனதுக்கப்புறம் தூக்கி குப்படப்பால போட்டுட்டு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்ல, இங்கே ஹீரோயின் சீனியர்லாம் வந்து ஸ்ரேயா கார்து சொல்லிட்டு இருக்காங்க. விடுடின்னு சொல்லிட்டு, என்ன செய்கிறது, நாளைக்கு போய் நான் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் கம்பெனிக்காக அப்படின்னு ஸ்ரேயா வருத்தப்பட்டு சொல்கிறா. இங்கே புருஷன்காரன் திரும்ப போயிட்டு ரைனாவோட ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயினை போய் மீட் பண்ணணுன்னு சொன்னோன்னே, என்ன உனக்கு ஹீரோயின் தான் முக்கியமானு சொல்லி ஒரு மாதிரியாக கேட்குறா. இல்லைம்மா, ஹீரோயின் வந்து வீட்டு வேலைக்கே கரெக்டாக இருப்பா, அவள் ஒரு பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃப், ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ என்னுடைய மாடல் மிஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே புருஷன்காரன் சொல்லிட்டு போக இங்கே பயங்கரமாக அவளுக்கு கோவம் வருது. யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை, பாரேன் என்ன பண்ணுறதுக்கு ஒருத்தி இருக்கா, ஆனால் வந்து சைட்லேயும் இன்னொருத்தியும் இருக்கா, என் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு இவன் சொல்லிட்டு வர, ஹீரோயின் வந்து புருஷன்காரனுக்கு ஃபோனை போட்டு, டேய் நீ கிரிப்டோ கரன்சியில் போட்ட காசெல்லாம் என்னாச்சுன்னு பார்த்தியா, எல்லாம் மண்ணா போச்சு, முதல்ல அதை பாரு அப்படின்னு சொன்னால், அது மொத்தம் லாஸாக போய் ஜீரோவில் நிற்கிது. இவன் பயங்கரமாக டென்ஷன் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். காலையில் பார்த்து ஹீரோயின்ட்ட அழுகுறான், நான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா, கிட்டத்தட்ட எங்கள் வீட்டை விற்று லேண்டை விற்று பேங்க்கில் காசு வாங்கி இருக்கிற கடனெல்லாம் வாங்கி 20 மில்லியனுக்கு மேலே நான் போட்டு அதில் கிரிப்டோ கரன்சியில் போட்டேன்னு சொல்கிறப்போ, இது மாதிரி டவுன் பேமெண்ட் கூட கட்ட முடியாது நம்ம வீட்டுக்குன்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து நான் கட்டுறேன், ஆனால் இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஏன்னா நீ வருங்கால புருஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே விழுந்து உலாம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே வந்து ஹீரோயின் வந்து ட்ரெஸ் வாங்க வந்திருக்கா, ஏன்னா அவங்க மாமியாரை பார்க்க போகிறா. அப்போ ரைனா நான்
நான் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும்னு சொல்ல ஹீரோயின் கண்டிப்பாக அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு போக ரைனா நினைக்கிறா இவ்வளோ கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் அவமானப்படுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பியூட்டிஷியன்ட்ட வந்துட்டு என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும், அதே மாதிரி எனக்கு ஒரு அலங்காரத்தை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ல ஏமா இவ்வளோ கோவம், உன் ஃபியான்சி வீட்டை தானே பார்க்க போகிற அப்படின்னு அவர் சொல்ல ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் இந்த கோலம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இப்போ தான் காட்டுறாங்க ஹீரோயின் நார்மலாக இருக்கிறத பார்த்து என்னடா அவன் பொண்டாடி ஃபேன்சியே இல்லாமல் சும்மா கிளவி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எப்போ பாரு வீட்டுக்கு வரப்போ பிள்ளைன்னு சொல்லி பிள்ளையே பார்ப்பாங்க, மருமகளை ரொம்ப மட்டமாக நடத்துவாங்க. அது போக வந்து குழந்தை எப்போ பெற்றுக்க போகிற அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் 4-5 குழந்தைய வச்சு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குத்தி குத்தி பேசுவாங்க. இப்போ ப்ரெசண்ட்டை தான் காட்டுறாங்க. இந்த அம்மா ரொம்ப ஹீரோயினை பார்க்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது என் வருங்கால மருமகளை பார்க்குறதுக்கு. இந்த அம்மா ஒரே குஷி போட்டுட்டு இருக்க. ஆமாம்மா நீங்கள் நினச்சதை விட உங்கள் மருமக நல்லவன்ற மாதிரி இவன் சொல்ல இங்கே பார்த்தா ஹீரோயின் செம்ம மாடல் மாதிரி வந்து நிற்கிறா. இதை பார்த்தா அந்த அம்மா ஷாக் ஆகி என்னடா இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்குன்னு பார்க்க இவன் என்னத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு புருஷன்காரன் வேறு பார்க்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க முதல்ல இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, எதுக்காக இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, நெயில்ஸை ஏன் இவ்வளோ பேய் மாதிரி வளர்த்துருக்க, நாளைக்கு சாப்பாடு பண்ணுறப்ப ஆளுக்கெல்லாம் உள்ளே போயிடும், இப்படி சமைச்சேன்னா என் பிள்ளைக்கு பிடிக்காது, நீ என்ன இப்படி இருக்க, நல்லா வேலை செய்யணும், வீட்லேயும் வேலை செய்யணும் ஆஃபீஸ்லேயும் வேலை செய்யணும்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா பரவாயில்லம்மா நான் வந்து குடும்பத்தையே பார்த்துக்கிறேன், நான் ஆஃபீஸ் போகலை, ஏன்னா வீட்டை வந்து குழந்தை பெற்றுக்கணும் வீட்டை பார்த்துக்கணுன்றப்ப நான் எதுக்குமா ஆஃபீஸ் போய் கஷ்டப்படணும்னு சொல்கிறப்போ சரியான சோம்பேறி பொண்ணாக இருப்ப, அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்ததுனால இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. கிளவி வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க என்னது யாரை பற்றி கிளவி சொன்னேன், நான் என்ன கிளவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வாயை பழக்க ஆமாடி கிளவி, நான் ஒன்றும் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் வரல, உன் பையனை நீயே வச்சு நீயே சோத்து முட்டை போட்டு நீயே பார்த்துக்கோ, வீட்டுக்கு மருமகளை தேட சொன்னால் வேலைக்காரியை திட்டுறீங்க, இனிமேல் இந்த கல்யாணமே எனக்கு வேணாம், உன் பையனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கேட்டி வை கிளவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக என்னடி பண்ணிகிட்டு இருக்க, வாடி அம்மாட்ட வந்து சாரி கிளடி அப்போ தாண்டி அம்மா மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல நான் எதுக்கிட்ட உங்கள் அம்மாட்ட சாரி கேட்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெஸ்ஸு வந்து உனக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறப்போ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவன் சொல்ல என்ன நீ கல்யாணத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி பார்க்குறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி இவன் மிரட்ட ஹீரோயினுக்கு செமையாக்கும் வந்துடுது. யாரை கல்யாணத்தை ஃபஸ்ட்டு நிப்பாட்டினா அதை நீ யோசிக்கணும், அன்றைக்கி ஒலிம்பிக் நடந்த அன்னைக்கு நைட்டு நீ எங்கே போய் ஸ்டே பண்ண, யார் கூட இருந்த, எனக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, கல்யாணத்தை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினச்சது நான் கிடையாது நீ தான்டா அப்படின்ற மாதிரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேலே ரைனா வேற சம்மந்தம் இல்லாமல் பின்னாடி வந்துட்டு என்ன நீ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு இப்போ அவங்க 2 பேத்துக்கான ப்ரைவசி டைம் வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன், நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக எங்கே அந்த பொம்பளை பிள்ளையை அடித்து கொண்டுருன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்துட்டுருக்கு. இந்த சமயம் ரைனா வணக்கம்மான்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட இந்த அம்மாவுக்கு ரைனாவை பிடிச்சிருச்சு போல இருக்குது. அடுத்தது அந்த பணக்காரவரை தான் காட்டுறாரு, ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காப்புல. அப்போ வந்து எல்லோரும் மன்னிச்சிடுங்க இந்த பிள்ளை தான் தெரியாமல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை வந்து தப்பாக எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னு சொல்ல இப்போ தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ரைனா தான் எடுக்க போயிருப்பா, இருந்தாலுமே 2 பேரும் அன்றைக்கி ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு அந்த லேடி வந்து நம்ம ஸ்ரேயா தான் அந்த குற்றவாளின்னு சொல்லி நினைக்க பாஸ்டில் என்ன நடந்திருக்குன்னா ஸ்ரேயா வந்து மன்னிப்பு கேட்க போவா. அப்போ ஹீரோ வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் நிற்பான். இப்போ ப்ரெசண்ட்டில் யோசிக்கிறான் கண்டிப்பாக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இவ தான் அந்த குற்றவாளின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கரெக்டாக சொல்ல ஹீரோ ஒரு நிமிஷம் இதை பாருங்கள் யார் அந்த குற்றவாளின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறான். என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ வந்து அன்றைக்கி ஸ்டால் ஃபுல்லாகவே கேமரா வச்சுருப்பான். இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் போல இருக்குது. இப்போ அந்த லேடி கிட்ட காமிச்சா அதில் வந்து இன்க்ரீடியன்ட் எடுக்கிறது நம்ம ரைனா தான். அந்த லேடியும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ரைனான்றத. இப்போ எல்லாருமே மன்னிப்பு கேட்க அவங்களும் கொஞ்சம் மன்னிச்சிடுறாங்க. பாஸ்ட்டை தான் காட்டுறாங்க. ஸ்ரேயா சொல்லியிருப்பான்னு அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோ நம்பியிருக்கவே மாட்டான். பாஸ்ட்டில் பயங்கரமாக திட்டியிருப்பான். இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த மேனேஜரை சொல்கிறான், இப்போ நீ என்ன தப்பு பண்ணியோ அதான் நீ திரும்ப பண்ணிகிட்ருக்க, இதை மாதிரி என் சொந்த தங்கச்சியவே உண்மை சொல்கிறப்ப நான் நம்பலை, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு சொல்கிறப்போ தங்கச்சியான்னு இவர் ஷாக் ஆகிறாரு. யார்ட்டையும் சொல்லாதன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இப்போ ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்காக என்னடி நீ என்ன பண்ணி வச்சுருக்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா நீ வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்க போனேன்னு சொல்லி கேட்க அப்போனா உனக்கு சப்ஸ்டியூட்டாக நீ ரைனாவை தான் தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் வேறு என்ன செய்கிறது, நான் அவளை தேர்ந்தெடுத்துட்டேன், நான் ஒரு வேளை கெட்ட பொண்ணாக இருப்பேன்னு நினைக்கிறேன், இதை மாதிரி செய்யலாம் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ இல்லை நான் பேட் கேர்ள் தான் இவன் சொல்கிறான். ஆமாம் நீ பேட் கேர்ள் தான், ஏன்னா நீ வந்து ஃப்யூச்சரில் நீ என்னை வந்து ஏமாற்ற பார்த்தியே அப்படின்ற மாதிரி ஒன்றும் சேராததை வந்து அவன் சொல்லி காமிக்கிறான். மறுநாள் அவனுடைய ஹீரோயின் ஆஃபீஸ் வந்துட்டுருக்கா. புருஷங்காரன் வந்துட்டு என்னை மன்னிச்சிட்டு நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வர அந்த
அந்த மிஸ்ஸா தான் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தப்போ என்னை செட்யூஸ் பண்ணி இந்த மாதிரி தப்பு பண்ண வச்சுட்டா. நான் அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்ல, ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு நடுவில் பயங்கரமாக ஒப்பார வைக்க ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்டு மிஸ்ஸா கூட நீ எப்படி ஒன்றா இன்டிமேட்டாக இருக்க முடியும்? இப்படி என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு ரைனா கூட ஒன்றா இருந்து நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு ரைனா பேரை கோர்த்து விட்டு இவ பயங்கரமாக ஆஃபீஸ்க்கு நடுவில் அழுக, ஏமா மன்னிச்சிடுமா, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கேட்காம அழுகிறா. அது ஃபுல்லாக வீடியோ எடுத்து ஆஃபீஸ் ஃபுல்லாக பயங்கரமாக பரப்பி விட்டுட்டாங்க அந்த விஷயத்த. இது எதுவுமே தெரியாத ரைனா உட்காந்துட்ருக்க. இந்த மேனேஜர் வந்து மீட்டிங்க்கு வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். எப்படி நீ பண்ண தப்பை ஸ்ரேயா மேலே போட்டு நீ தப்பிக்கலான்னு சொல்லி பார்த்த, இந்த மேனேஜர் தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறப்போ மேனேஜரை பார்த்துட்டு, ஐயோ நான் எதுவுமே பண்ணல சார், இது சொல்கிறதெல்லாம் பொய், இவர் உண்மை சொல்லலை, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, வாயை மூடு, உன்னோட தப்பான கேரக்டர் பற்றி தான் ஆஃபீஸ் ஃபுல்லாக பேசுகிறாங்க, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீ சரியான கெட்ட பொண்ணு, தயவு செய்து நீ பண்ணதெல்லாம் உன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறப்போ, சரிம்மா டிசம்பர் மாதம் சம்பளத்தை நான் வந்து நீ பண்ண தப்புக்காக நாங்கள் பிடிச்சிக்கிறோம், மற்றபடி நீ வீட்லேயே இனிமேல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, வேலையை விட்டு போக சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, இவ்வளோ நாசுக்காக யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ ரொம்ப ஆசைப்படுறதுனால மட்டும் நான் சொல்கிறேன், உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இங்கே ரைனா வேலையை விட்டு போயிட்டுருக்க. ஹீரோயினை பார்த்து, மிஸ்ஸா எல்லாரும் பேசுகிற ரூமரை நம்பாத, என்னன்றது நான் உனக்கு வந்து சொல்கிறேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, நான் சொல்கிறத நீ நம்பவே இல்லையா, கண்டிப்பாக நான் உன்னை அப்புறமா பார்த்து மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக என்கிட்ட பேசணும் அப்படின்னு இவன் சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்ல என்னவாக இருந்தாலும் சரி, என் புருஷனையும் நான் மன்னிச்சிட்டேன், உன்னையும் மன்னிச்சிட்டேன், இவ்வளோ அழகான தூய்மையான ஒரு காதலை நான் இழக்க விரும்பவே இல்லை மிஸ்ஸா, நான் வந்து அவனை மன்னிச்சிட்டேன், உன்னையும் மன்னிச்சிட்டேன், எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வேலை பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவ்வளோ சொல்லியும் இவ கல்யாணத்தில் குறியாக இருக்கான்னு சொல்லிட்டு ரைனாக்கு இன்னும் வெறியாயிட்டே போகுது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், ஹீரோயினுக்கு அவன் வேணும்னா கண்டிப்பாக அவன் எனக்கும் வேணும், அவன் சரியான ஒர்த்தானவன் போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த ரைனா மேடம் இன்னும் கற்பனைகள் அதிகமாக பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு புருஷன்காரனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உன்னை பார்க்கணும், எதுக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண மாட்டேக்குன்னு சொல்ல, அவன் வேலையாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவளுக்கு செம்ம காண்டாகுது. டக்குன்னு புருஷன்காரனோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஒரு மீட்டிங் பண்ணணும் உங்களோட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே காலையில் ஆனோடனே புருஷன்காரனுக்கு ஒரே வந்து கடன்காரங்க ஃபோன் பண்ணி உன்னை கையில் கிடச்சா கொண்டுருவேன்ற மாதிரி மிரட்ட, யார் என்ன சொன்னால் என்னடா நான் மிஸ்ஸாவை தான் கல்யாணம் பண்ணுவேன், அப்போ தான் கடன் நீங்கும்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரூவோடைய ஸ்வீட் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு விஷயத்த யோசிக்கிறா, பரவாயில்ல தலையெழுத்து மாறினோடனே நம்மளுடைய சீனியர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம ஸ்ரேயாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, இந்த பைத்தியக்கார மேனேஜரை இருக்கிறதுலே ஒரு லோவஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிருப்பாங்க ஹீரோ வரா. இந்த விதி இவ்வளோ தூரம் மாறுறதுக்கு இவன் மட்டும்தான் காரணம், இந்த விதியை பற்றி தெரியாத இவன் எப்படி மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, ரைனாவும் ஹீரோயினோட மாமியாரும் 2 பேரும் சேர்ந்து உள்ளக்க வந்துட்டுருக்காங்க. சாரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லான்னு வந்தேன், என்ன தான் வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டே நான் திருடிக்கிட்டாலும் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நாங்கள் 3 பேராக ஆகிட்டோம், அவனும் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டான், இப்போ எல்லோரும் முன்னாடி இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன், இருந்தாலும் உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிஸ்ஸா, என்னை மன்னிச்சிடு, நீ ரொம்ப கஷ்டப்படுவ, ஏன்னா உன்னுடைய ஃபியான்ஸே நான் எடுத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டே நல்லா அவஸ்தைப்படுடின்ற மாதிரி இவ சந்தோஷமாக பார்த்துட்ருக்க எல்லோரும் முன்னாடி. இங்கே ஹீரோயின் சைடில் ஒரு சிக்னல் காட்டிகிட்டு இருக்கா, நம்ம பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட. இப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சப்ஸ்டியூட்டாக வந்து நம்ம ரைனாவை போட்டதுனால இப்போ ஹீரோயின் வந்து கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்டா இல்லையா, இப்போ அந்த பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிட்டு ஹைப் கேட்டால் ஹைப் கொடுத்துடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் டைம் ட்ராவல் ட்ராமானால நல்லாவே புரியும்.